சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நான் வெளியிட்ட இந்த வீடியோவில் கன்னட திரைப்பட நடிகர் ராஜ்குமார் அவர்கள் கடத்தப்பட்ட தொடர்பாக தமிழ்நாடு அரசு காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 9 பேருமே விடுதலையாயிருக்காங்க. அந்த விடுதலை எப்படி நடந்தது, வழக்கு எப்படி நிரூபிக்கப்பட முடியாமல் போனது அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதா சொல்லியிருந்தேன். அதில் ராஜ்குமார் கடத்துறதுக்கான காரணம், அவர் எப்படி கடத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் கடத்துறதுக்கு முதல் நாள், அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதி இரவு தாளவாடி மலைப்பகுதியில் கடுமையான மழை பொழிவு இருந்திருக்கு. மழை பெஞ்ச நேரத்தில் இடி அடித்ததில் அந்த பகுதியில் இருந்த தொலைபேசி தொடர்புகள் எல்லாமே கட் ஆயிடுது. அது டவரில் இடி விழுந்ததுலையோ அல்லது மின்சார வாரியத்தினுடைய டிரான்ஸ்ஃபார்மரில் இடி விழுந்ததுலையோ அந்த பகுதியில் மின்சாரம் மற்றபடி தொலைத்தொடர்பு எல்லாமே கட் ஆயிடுது. இது உடனடியாக சரி செய்யப்படவில்லை. இந்த சூழலில் தான் 30ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8:30 மணிக்கு மேலே 9:15 மணிக்குள்ள கிட்டத்தட்ட அந்த ஒரு 3/4 மணி நேர இடைவெளியில் ராஜ்குமார் அவர்களையும் அவருடைய உறவினர்கள் 3 பேரையும் சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்திட்டு போயிடுறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தான். நடிகர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் கடத்தப்பட்ட இந்த வழக்கை தாளவாடி போலீசார் கிரைம் நம்பர் 90/2000 என்ற எண் அடிப்படையில் புகார் பதிவு செய்யப்பட்டு அதை விசாரணை மேற்கொள்கிறாங்க. தொட்டகாஜனூரிலிருந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய பண்ணை வீட்டிலிருந்து வீரப்பன் அவர்கள் அவரையும் அவருடைய உறவினர்கள் 3 பேரையும் கிட்டத்தட்ட 9 மணி 10 நிமிடத்துக்கெல்லாம் கடத்தி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு 1 மணி நேரம் வரைக்குமே அந்த குடும்பத்தில் இருந்த யாரும் வெளியில் போகிறதுக்கு தான் பயந்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு வீரப்பன் சொன்னபடியே 1 மணி நேரத்துக்கு பிறகு இரவு ஒரு 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி உடனடியே சாமராஜ் நகர் போகிறாங்க. சாமராஜ் நகரில் தொலைபேசி தொடர்புகள் இல்லை. மைசூரை கடந்ததுக்கு பிறகு செல்ஃபோன் நெட்வொர்க் அப்போ விட்டு விட்டு கிடைக்குது. அதில் தகவல் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த 10-10:30 மணி அளவில் ராஜ்குமார் கடத்தப்பட்ட செய்தி தாளவாடி காவல்துறைக்கு தெரியல. ஆனால் அதுக்கு முன்பாகவே தொட்டகாஜனூர் சிக்ககாஜனூர் பகுதி மக்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருது. அது நல்ல மழை காலம், அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் பொதுமக்கள் யாரும் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க போகலை. தொலைபேசி தொடர்பும் இல்லை. அதனால் காவல்துறைக்கு முழுமையாக தகவலே தெரியல. மறுநாள் காலை பெங்களூரிலிருந்து கர்நாடக காவல்துறையினுடைய இயக்குனர் சி தினகர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினுடைய முன்னாள் சிறப்பு அதிரடிப்படை தலைவராக இருந்த காளிமுத்துக்கு தகவல் சொன்னதனுடைய அடிப்படையில் காளிமுத்து தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு தகவல் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு தகவல் தெரியுது. தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த டிஐஜி பாலச்சந்தர் அதுக்கு பிறகு தான் தன்னுடைய டீமையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி 5 மணி அளவோடு தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு தகவல் தெரியுது. அதற்கு முன்பாகவே கர்நாடக காவல்துறையினுடைய இயக்குனர் சி தினகர் சாமராஜ்நகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அன்னை கவுடா அப்படிங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு தகவல் கிட்டத்தட்ட 3 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிருது ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திட்டாருங்கிறது. அந்த நேரத்திலேயே அன்னை கவுடாவுக்கு ஃபோன் பண்ணி நேராக தாளவாடி போய் என்ன நடந்தது பாருங்கன்னு சொல்கிறாரு. பெங்களூரிலிருந்து சி தினகர் அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் அவருடைய உத்தரவின் கீழ் அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த காலரவாடி சிவசாமி அப்படிங்கிறவரை கூட்டிகிட்டு நேராக தாளவாடி வர்றாரு. தாளவாடியில் எந்த இடத்துல டாக்டர் ராஜ்குமார் வீடு இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தாலும் உள்ளூர் போலீஸுக்கு தகவல் சொன்னான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் தாளவாடி காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. மழை பெய்ந்த இரவில் காவல்துறை காவலர்கள் எல்லாமே காவல் நிலையத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள போய் தட்டி எழுப்பி ராஜ்குமார் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு பிறகுதான் உள்ளூர் காவல்துறைக்கு ராஜ்குமார் கடத்தப்பட்ட செய்தி தெரியுது. அதுக்கு பிறகு ராஜ்குமார் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் என்ன நடந்துங்கிற எல்லாத்தையும் விசாரித்து காலையில் 6 மணிக்கெல்லாம் அன்னை கவுடா பெங்களூர் டிஜிபி அவருக்கு தகவல் கொடுத்துட்றாரு. அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் உள்ளூர் காவல்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கு தகவல் தெரியும். கிட்டத்தட்ட மறுநாள் காலை 8 மணிக்கு எல்லாமே இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவிட்டுது. இதுதான் நடந்திருக்குது. ஆனால் இந்த வழக்கை 90/2000 பதிவு பண்ண ஈரோடு மாவட்ட காவல்துறை என்ன ஒரு சிக்கலில் மாட்டுறாங்கன்னா, அந்த காவல் நிலையத்தில் அப்போ காளியப்பன் அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் இருந்திருக்காரு. அவர் தமிழ் பேசக்கூடியவர், கன்னடம் தெரியாது. கர்நாடகாவை பற்றி அவருக்கு பெரிய அளவிலான தொடர்புகள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு பக்கத்தில் சத்தியமங்கலம் உட்கோட்டத்தில் மங்களாபுதூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக இருந்தவர் லட்சுமணசாமி. இவருக்கு உறவினர்கள் எல்லாமே கர்நாடகாவில் இருக்காங்க. கர்நாடக காவல்துறையில் இருக்கிறவங்களோட பழக்கம். நீண்ட நாளாக எஸ்டிஎஃப்ல ஜாயிண்ட் ஆப்ரேஷன் போய் வந்திருக்காரு. நல்லா கன்னடம் தெரியும். அதனால் இவரை இந்த வழக்கினுடைய விசாரணையாளராக மாற்றுறதா ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக்குமார் தாஸ் முடிவு பண்ணுறாரு. அசோக்குமார் தாஸ் நான் வட இந்தியாவை சேர்ந்தவர். இவருக்கும் தமிழும் தெரியாது, கன்னடம் தெரியாது. இவரும் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட எப்படி அதை விசாரித்து வழக்கை
கொண்டு போகணுங்கிறத பற்றி ஒரு தெளிவில்லை. அதனால் இவர் லட்சுமணசாமியை பொறுப்புக்கு போடுறாரு. லட்சுமணசாமியை பொறுப்புக்கு போடும்போது கிட்டத்தட்ட அந்த கடத்தப்பட்ட மறுநாள் 31ஆம் தேதி மதியம் ஆயிடுது. மதியத்துக்கு பிறகு லட்சுமணசாமி கீழேருந்து ஒரு 2 மணி நேரம் பயணத்தில் தாளவாடி போகிறாரு. தாளவாடி போய் பார்க்கும்போது அதுக்கு முன்பாகவே தமிழ்நாடு காவல்துறையினுடைய பல அதிகாரிகள் ராஜ்குமாருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க, விசாரித்தாங்க, என்ன நடந்தது நிலைமை கேட்டாங்க. ஆனால் முறையாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. லட்சுமணசாமி மேலே போனதுக்கு பிறகு ராஜ்குமாருடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு கேட்கும்போது யாருமே நாங்கள் தரமாட்டோம், பர்வதமாக சொன்னால் தான் புகார் தருவோம்னு சொல்லிட்டாங்க. வீரப்பனுடைய டிமாண்டே என்னன்னா நீங்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லக்கூடாதுங்கிறது. அதனால் அவங்களும் பயந்துக்கிட்டு யாரையும் புகார் கொடுக்க சொல்ல கிட்டத்தட்ட ராஜ்குமாருடைய வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தரையும் காலை பிடிக்காத குறையா கெஞ்சி கேட்டும் யாருமே நாங்கள் புகார் தரமாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு தளவாடி பகுதியை உள்ளடக்கிய மரூர் கிராம நிர்வாக அலுவலர் கோபால் அப்படிங்கிற ஒருத்தர் பிடிச்சி அவர்கிட்டருந்து ஒரு புகாரை லட்சுமணசாமி எழுதி வாங்குறாரு. ஏன்னா இது 2 மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயம். கர்நாடக அரசியலில் மிக செல்வாக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க ராஜ்குமார் அவங்களுடைய குடும்பம். அப்படிப்பட்ட சூழலில் அவங்களை நிர்பந்தித்து அல்லது மிரட்டி உருட்டி கம்ப்ளைண்ட் வாங்குறதுங்கிறது சாத்தியம் இல்லை. கெஞ்சியும் பார்த்துறாரு. ஆனால் யாருமே புகார் கொடுக்க முன் வரல. கீழே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி யாரை கேட்டுமே அவங்க புகார் கொடுக்க முன் வராத காரணத்தினால தான் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட புகார் வாங்கியிருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு பண்ணுறாரு. அதாவது ஜூலை 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ராஜ்குமார் கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்த பிறகுதான் வழக்கு பதிவாகுது. அதில் போலீஸார் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணுவாங்க. ஏன்னா வழக்கில் எத்தனை பேர் வந்தாங்க என்னங்கிறது எல்லாமே முழுமையாக விசாரித்தாங்க. அந்த காலகட்டத்தில் வீரப்பன் அவரோட 9 பேர் தான் இருக்காங்க. அந்த 9 பேர் தான் போய் கடத்திட்டு போகிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சது, எல்லா சாட்சிகளும் அதான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னும் 4-5 பேரை நம்ம நாளைக்கு சேர்த்த வேண்டி வரலாம், அதுக்கு சாதகமாக இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கோபால்கிட்ட 14 பேர் வீரப்பன் குழுவினர் அவருடைய வீட்டில் இருந்தவங்களை கடத்திட்டு போனதாகவும் இது தொடர்பாக தனக்கு தகவல் தெரிஞ்சு தான் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததாகவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விசாரணைகள் அடுத்த விசாரணையை மேற்கொள்ளும் போது ராஜ்குமார் வீட்டிலிருந்து வெளியில் வந்த 5 பேரை பிடிச்சு உட்கார வச்சுட்டு வீரப்பன் உள்ளிட்ட 7 பேர் ராஜ்குமாருடைய பழைய வீட்டுக்கு போய் அவரை பிடிச்சாங்கிறது யதார்த்தமாக நடந்தது. அந்த இடத்துல அதை அப்படியே பதிவு பண்ணிடுறாங்க. வந்தது 9 பேர், எங்களை பிடிச்சிட்டாங்க, 2 பேர் எங்களுக்கு காவலுக்கு இருந்துட்டாங்க, மீதி 7 பேர் அங்கே போயிட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி அங்கே வீட்டுக்குள்ளே இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் தாங்கள் என்னென்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிறலாம் பதிவு பண்ணும்போது 7 பேர் வந்தாங்க, 8 பேர் வந்தாங்க, 6 பேர் வந்தாங்கன்னு கிட்டத்தட்ட அந்த 7 பேருக்கு மேலே போகாத அளவுக்கு வாக்குமூலத்தை கொடுத்து முடிச்சுறாங்க. இதை எல்லாத்தையும் அப்படியே சரியாக பதிவு பண்ணிடுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்தவர் 14 பேர்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே இருக்கிற அந்த சாட்சிகளை பார்த்த யாருமே 14 பேர்னு சொல்ல, எல்லாமே அளவு குறைவாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய முரண்பாடாக போகுது. அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனையாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நடிகர் ராஜ்குமாரை வீட்டுக்குள்ளே இருந்தவரை வீரப்பன் வெளியில் கூட்டிகிட்டு நாங்கள் உங்களை கடத்த போகிறோம், எங்களுக்கான சில கோரிக்கைகள் இருக்குது, இதை போய் கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கேசட்டை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு பர்வதமாக பெங்களூர் போயிடுறாங்க. கர்நாடக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு அது காவல்துறை தலைவர்கிட்ட போகுது. அப்போ காவல்துறை தலைவர் விடிய காலை 4 மணிக்கு பர்வதம்மாவையும் அவரோடு போயிருந்த டிரைவர் ரவி அப்படிங்கிறவரையும் கூப்பிட்டு விசாரித்து அவங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செஞ்சதா இந்த சாட்சியத்தில் சொல்கிறாங்க. அப்படி பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தையும் இந்த விசாரணை அலுவலர் வாங்கலை. கர்நாடக முதலமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆடியோ கேசட்டையும் இவங்க வாங்கலை. ஏன்னா வீரப்பன் கடத்திட்டு அங்கே அனுப்பின அந்த ஆடியோவில் என்ன இருக்குது, அது ஒரு முக்கியமான தரவு. காவல்துறையினுடைய விசாரணைக்கு நீதிமன்றத்தில் குற்றத்தை நிரூபிக்கிறனா அதெல்லாம் முக்கியமான தரவுகள். அதே மாதிரி அந்த காவல்துறை இயக்குனர் சி தினகர் அவர்களை சந்தித்து அப்போ என்ன நடந்ததுங்கிறதை ஒரு அறிக்கையாகவாவது இந்த விசாரணை அலுவலர் பதிவு பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. கர்நாடக முதலமைச்சரை சந்தித்த அந்த ஆடியோ கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்கிறதையும் விசாரிச்சிருக்கலாம், அதையும் செய்யலை. ஆக இங்கிருந்து ஆடியோ கேசட் போச்சு, அந்த ஆடியோ கேசட்டில் என்ன இருந்தது அப்படிங்கிறதை விசாரணை அலுவலர் முன்னுமே தெரிஞ்சுக்க முடியாமலேயே ஒரு ஸ்டோரியை எழுதிடுறாரு. இது ஒரு வழக்குக்கான இன்னொரு பின்னடைவாக இருக்குது. இதையெல்லாம் காட்டிலும் மிக முக்கியமான இன்னொரு பின்னடைவு என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பன் உள்ளிட்ட 3 பேர் தான் காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. சேத்துக்குடி கோவிந்தன், சந்திரகவுடா, வீரப்பன், இந்த 3 பேர் தான் இருந்திருக்காங்க. மீதி 6 பேர் முள்ளங்குடி மாறன், இனியன் என்கின்ற கோவிந்தராஜ், அன்றில் என்கின்ற ஏழுமலை, தமிழ் என்கின்ற ரமேஷ், செலியன் என்கின்ற அமிர்தலிங்கம், இவங்கெல்லாம் எப்படி காட்டுக்குள்ளே போனாங்க, இவங்களுக்கும் வீரப்பனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. இவங்க எல்லாமே
தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரித்து தனிநாடாக கொண்டு வரும் நோக்கத்தில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள். இந்த அமைப்பை சேர்ந்தவங்கலாம் அரியலூர் கடலூர் மாவட்டத்தினுடைய அந்த முந்திரிக்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்களை சேர்ந்தவங்க. இவங்க எப்படி வீரப்பனோடு போய் சேர்ந்தாங்க, வீரப்பனுக்கும் இவங்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்கான சில சான்றுகளை நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த வழக்கில் ஒவ்வொரு சங்கிலியும் இணைக்கப்பட்டு கடைசியாக ஒரு பெரிய சங்கிலி தொடர் உருவாகும். அப்படி ஒவ்வொரு சங்கிலியும் இணைக்கிறதுக்கான அந்த சங்கிலி தொடரில் இது முக்கியமான தொடர். இதை காவல்துறை கடைசி வரைக்குமே கண்டுக்கல, அதை அப்படியே விட்டுறாங்க. அதுக்கான தரவுகள் என்னங்கிறத எதுவுமே கொடுக்கல. அதை நீதிபதி மணி அவர்கள் கடைசியாக அவருடைய தீர்ப்பில் சொல்கிறார், அந்த அமைப்பு வீரப்பனுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டதுங்கிறதை பற்றியே இந்த வழக்கில் சொல்லப்படவில்லை, அதுக்கான சாட்சியங்களை முன்னெடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறாரு. இது ஒரு பெரிய கோட்டையை விட்டுறாங்க. அடுத்தபடியாக இந்த வழக்கில் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை பற்றி, அது ஒரு முக்கியமான கன்னி. அந்த கன்னியை பொருந்தினா தான் மற்ற கன்னிகளோட இணைப்பு ஏற்படுத்த முடியும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னா இந்த காரணத்துக்கான ஒரு கன்னியை போலீஸாரே உருவாக்குறாங்க. அதாவது அரசு சாட்சி 14 சென்னிமலை கவுண்டர் அப்படிங்கிறவர் தொட்டகாஜனிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டியொட்டிய விவசாய நிலத்தில் குடியிருந்துட்டு இருக்கிறவர் ராஜ்குமார் கடத்துறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அவர் வீட்டில் இருந்த நேரத்தில் வீரப்பன் உள்ளிட்ட ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு இரவு 9 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த புதர் மறைவில் வந்து மறைஞ்சு நின்றுட்டு வீட்டில் இருந்தவங்களை யார் இருக்கீங்க வீட்டில் வெளியில் வாங்கன்னு கூப்பிட்டதாகவும், அப்போ சென்னிமலை கவுண்டரோடு பண்ணையில் வேலை செய்யக்கூடிய தோட்ட வேலையாட்கள் 2-3 பேர் இருந்ததாகவும், யாரப்பா அது அப்படின்னு கேட்டு சென்னிமலை கவுண்டர் வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த அந்த புதர் பக்கம் போனதாகவும், அந்த புதருக்கு பக்கத்தில் ஒரு 10 பேர் கொண்ட குழு ஆயுதங்களோடு இருந்ததாகவும், அதில் இருந்த ஒருத்தர் நான் தான் வீரப்பன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு, ஏன்னா அவர் என்னை அறிமுகப்படுத்திட்டாரு. நான் அதுக்கு முன்னே பேப்பரில் டிவியில எல்லாம் பார்த்துருக்கேன், அது வீரப்பன் தானே தெரிஞ்சுது. அவர் என்னை கூப்பிட்டு இங்கே தொட்டகாஜனூரில் பசவன் நாகராஜ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரையும் போய் யாராவது வர சொல்லணும், நாங்கள் யாரும் துப்பாக்கியோட போனால் ஊருக்குள்ள பயந்துக்குவாங்க, உங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற ஆள் யாராவது இருந்தால் போய் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும், இவர் தோட்டத்தில் இருந்த ஒரு ஆளை அனுப்பி அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான பசவன் நாகராஜ் 2 பேர்த்தையும் வர சொன்னதாகவும், அப்போ நாகராஜ் இல்லை பசவண்ணா மட்டும்தான் வந்தான். பசவண்ணா வந்த உடனே வீரப்பன் அவரோட ஏதோ பேசிகிட்டு இருந்தாரு, நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டேன். அப்போ எனக்கு பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, செலவு காசு இல்லாத சிரமமான சூழல் இருந்துகிட்டு இருக்கிறேன், இந்த பக்கத்தில் எம்எல்ஏ எம்பி அரசு அதிகாரிகள் யாராவது இருந்தால் சொல்லு, அவங்கள கடத்தி வச்சுட்டு பணம் வாங்கலாம் அப்படின்னு வீரப்பன் கேட்டதாகவும், அதை கேட்ட பசவண்ணா இங்கே யாரும் அந்த மாதிரி எம்பி எம்எல்ஏலாம் கிடையாதுங்க, நடிகர் ராஜ்குமார் வேணா இருக்காரு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காரு, அவரை கடத்துனீங்கன்னா நீங்கள் கேட்குற அளவுக்கு பணம்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாகவும், இதை பற்றி நான் வேறு யார்கிட்டையும் சொல்லலை, நான் ஏதோ நடந்துட்டு போ அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டேன். இந்த சம்பவம் நடந்து 15 நாட்களுக்கு பிறகு ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திட்டதா செய்தி வந்தது. அது பற்றி தாளவாடி போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த செய்தியின் அடிப்படையில் தனக்கு தெரிந்த செய்தியை சென்னிமலை கவுண்டரே வந்து காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் ஒரு சாட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சாட்சியிலும் இருக்கின்ற பெரிய முரண்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, இரவு 9 மணிக்கு வீரப்பன் தன்னை வந்து கூப்பிட்டு பசவனை கூட்டிகிட்டு வர சொன்னதாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இரவு நேரத்தில் வீட்டுக்கு பின்னால் லைட் எரிஞ்சுதா, முன்னால் லைட் எரிஞ்சுதா, லைட் வெளிச்சத்தில் அவங்கள பார்க்க முடிஞ்சுதா, இருட்டான பகுதியில் இருந்தாங்களா, அந்த 10 பேரில் அங்க அடையாளங்கள் யார் இருந்தது, யாரையாவது பேரை பார்த்து பேசிட்டாங்களா அப்படிங்கிற எந்த தரவுமே இல்லை. உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா அதை பற்றிய செய்திகளை அவர் பதிவு பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார், காவல்துறை அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் வீரப்பனை பார்த்தோன்னே நம்ம எதாவது டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஏதாவது அவர் கேட்டிருப்பார். அப்படிப்பட்ட செய்திகளை அது பதிவு பண்ணியிருந்தால் அது நம்பத்தகுந்ததாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நம்பத்தகுந்த எந்த அடிப்படையுமே இல்லாதனால காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய இந்த சாட்சியையும் நம்பத்தகுந்த சாட்சியாக நீதிமன்றம் எடுத்துக்கல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சாட்சியத்தினுடைய மையக்கரு பணம் கேட்டு ராஜ்குமாரை கடத்தினார் அப்படிங்கிறதை நிரூபிக்கிறதுக்கான சான்றா தான் இதை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆனால் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தி வச்சுக்கிட்டு கொடுத்த ஆடியோ கேசட்டில் எந்த விதமான கோரிக்கையும் வைக்கப்படவில்லை. அதற்கு பிறகு அரசு தூதுவர்கள் மூலமாகவும் அவங்களுடைய ஆள்கள் மூலமாகவும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் மூலமாக வீரப்பன் 10 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு ஆடியோ கேசட்டை அனுப்பியிருந்தார். அந்த ஆடியோ கேசட் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு போச்சு. அந்த ஆடியோ கேசட்டிலும் பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பேசப்படவே இல்லை. அந்த ஆடியோ கேசட்டை பின்னாளில் நீதிமன்றத்துக்கு சாட்சியாக கொண்டு வராங்க. ஆனால்
அந்த ஆடியோ கேசட்டை தலைமைச் செயலகத்தில் கொண்டு போய் கலைஞர்கிட்ட ஒப்படைச்ச தர்மராஜ சாட்சியாக கூப்பிடல. அதனால அந்த ஆடியோ கேசட்டும் வீரப்பனிடம் தான் வந்தது, அது அரசனுடைய கைக்கு எப்படி போச்சுங்கிற செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கான தரவுகளாக இல்லாமல் மாறிடுது. அந்த ஆடியோ கேசட்டில் இன்னொரு பெரிய சிக்கலும் இருக்குது. அதாவது வீரப்பன் பண தேவைக்காக ஆளை கடத்தலான்னு திட்டம் போட்டதும் பணம் பற்றி பேசாமையே அந்த ஆடியோ கேசட் போனது கடத்தலுக்கான அந்த அடிப்படை காரணத்தையே உடைச்சிருது. கோரிக்கை வேறு மாதிரி இருக்குது. அடுத்து அந்த ஆடியோ கேசட்டில் ராஜ்குமார் காட்டுக்குள்ள வீரப்பனால் கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது பேசியிருந்த சில செய்திகள் இருக்குது. அந்த செய்தியில் ராஜ்குமார் வீரப்பன் தன்னை கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணுறதாகவோ, தன்னால் இங்கே இருக்க முடியாத சூழல் இருக்கிறதாகவோ, என்னை மீண்டும் சீக்கிரம் வந்து காப்பாற்றி வெளியில் கூட்டு போங்கன்னு சொன்னதாக எதுவுமே இல்லை. மாறாக அவர் இந்த காட்டுக்குள்ளே நான் நல்லா இருக்கேன், வீரப்பனும் அவருடைய சகாக்களும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவு எனக்கு நல்ல உணவுகள்லாம் கொடுக்குறாங்க, நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இங்கே கடத்தி அவரை சித்திரவதை பண்ணாருங்கிற நம்பகத்தன்மையும் உடைபட்டு போயிடுது. ஏன்னா இவங்க வச்ச அந்த ஆடியோ கேசட்லேயே அந்த செய்தியும் வந்துடுது. இப்படி தான் இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அடுத்தபடியாக ராஜ்குமார் கடத்தப்பட்ட ஓராண்டு காலத்துக்கு பிறகுதான் ராஜ்குமார் கடத்தலுக்கு வீரப்பனுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை முழுக்க நடைமுறைப்படுத்தி காட்டினவர் அப்படிங்கிற பேரில் பசவண்ணாவை போலீஸார் கைது பண்ணுறாங்க. பசவண்ணாவே அதுக்கு முன்னாலேயே போலீஸார் கைது பண்ணி சட்டவிரோத காவலில் வச்சுருந்தாலும் ஓராண்டு காலத்துக்கு பிறகு தான் அவரை நீதிமன்றத்தினுடைய பார்வை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்றதுக்கு நம்ம நேரடியாக பசவண்ணாவை கைது பண்ணணும்னு சொன்னால் நீதிமன்றத்தின் மேலான நம்பிக்கையை இழந்துடும். அதனால் அவரை மரூர் கிராம நிர்வாக அலுவலர் ஒருத்தர்கிட்ட சரண்டரானதா சொல்லி அந்த கிராம நிர்வாக அலுவலரும் வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவரை ஒப்படைச்சதா ஒரு செட்டப்பை கொண்டு வர்றாங்க. அந்த செட்டப்பை செய்யும் போதும் கூட போலீஸார் முறையாக திட்டமிட்டு செய்யாமல் ஒரு குழப்பம் பண்ணிடுறாங்க. அதாவது கிராம நிர்வாகிகளோட தன்னுடைய அலுவலக பணியை முடிச்சுட்டு தாளவாடி நோக்கில் பைக்கில் வந்துட்டு இருக்காரு. அப்போ காட்டை ஒட்டி ஒரு பகுதியிலிருந்து ஒருத்தர் வெளியில் வந்து கையை காட்டி, நான் இந்த மாதிரி வீரப்பன் தொடர்புடைய வழக்கில் நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட குற்றவாளி, நான் ஒரு வருஷமாக தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்கேன், போலீஸில் போனால் என்னை அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டு வாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன், நீங்கள் என்னை காப்பாற்றி போலீஸில் ஒப்படைங்கன்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடத்தி பணம் வாங்கணும்னு வீரப்பன் கேட்டதாகவும், நான் அவங்க மாதிரி ஆள் இல்லை, ராஜ்குமார் தான் இருக்காருன்னு சொன்னேன், அதனால் ராஜ்குமார் அவங்க கடத்தினாங்க, அவங்களுக்கு கடத்தலுக்கான வழிகாட்டியாக நான் தான் போய் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு பிறகு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சதாகவும், காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் விசாரணை செஞ்சதுக்கு பிறகு வீரப்பன் குழுவினர் பயன்படுத்தியிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டா, வெடிமருந்து, ஜாலட்டின் குச்சி, டி கார்டு ஒயர் போன்ற பொருள்கள் எல்லாமே தன்னுடைய தோட்டத்து சாலையில் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கிறதா சொன்னார். அதை நாங்கள் காவல்துறை உதவியோடு போய் கைப்பற்றி நீதிமன்றத்தில் அந்த பொருள்களை எல்லாம் ஒப்படைச்சிருக்கோன்னு சொல்லி ஆய்வாளர் விசாரணை அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த சாட்சி பொருள்கள் எதையுமே சம்பந்தப்பட்ட இடத்துல தோண்டி எடுத்ததுக்கான தரவுகளை கொண்டு வரல. ஒப்படைக்கப்பட்ட பொருள்களை அந்த இடத்துலையே மூடி சீல் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களா அந்த கிராம நிர்வாக அலுவலர் அல்லது அவருடைய உதவியாளர் முன்னால் அந்த இடத்துல மகஜர் வரைபடம் தயாரித்து அதை கைப்பற்றினதை ஆவணப்படுத்தினாங்களா அப்படின்னா அதுவும் எதுவும் பண்ணல. நேரடியாக எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பொருளை நீதிமன்றத்தில் வச்சுட்டு அதுதான் இங்கேருந்து கைப்பற்றுங்கிற மாதிரி காட்டி விட்டுட்டாங்க. இவ்வளவு குளறுபடிகளும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாலும் ஒரு பெரிய கதை இருக்குது. முதல்ல ராஜ்குமார் கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 108 நாள்கள் அவர் காட்டிலிருந்து வெளியில் வருகின்ற அந்த காலம் வரைக்குமே விசாரணை அலுவலர்களாலும் சரி காவல்துறையாலும் சரி எந்த வேலையுமே செய்ய முடியல. ஏன்னா 2 மாநில அரசும் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அந்த காலத்தில் இவங்க எங்கே போய் எதை விசாரித்தாங்கனாலுமே அது விசாரணை, அதாவது அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக போயிடும் அப்படிங்கிறனால எதையுமே பேசாமல் விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க. ராஜ்குமார் விடுதலை வெளியில் வந்ததுக்கு பிறகு வீரப்பனை தேடி இந்திய எல்லை காவல்படை 2 மாநில கூட்டு அதிரடிப்படையும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துது. அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் நீடித்து 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அந்த தாக்குதல் முடியுது. வீரப்பன் குழு மீண்டும் காட்டுக்குள்ளே பின்வாங்கி போகுது. வீரப்பன் குழு காட்டுக்குள்ளே பின்வாங்கி போன அந்த கட்டத்தில் தான் வீரப்பனோடு இருந்த தமிழ்நாடு விடுதலைப்படை ஒரு கருத்து முரண்பாட்டால் இருந்து பிரிஞ்சு வெளியில் வந்துடுறாங்க. வந்தவங்களை சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, சிதம்பரம், தஞ்சாவூர் இப்படி பல இடங்களில் கியூ பிரான்ச் போலீஸார் தேடி 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 கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணவங்களை முதல் கட்ட விசாரணை முடித்து ஒரு வாரம் 10 நாளுக்கு பிறகு இவங்களுக்கு என்னென்ன தொடர்புகள் இருக்குங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்கள எஸ்டிஎஃப் போலீஸார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க.
தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் அவங்கள தங்களுடைய சட்டவிரோத காவலில் வச்சு சில நாட்கள் விசாரணை முடிந்ததுக்கு பிறகு ராஜ்குமார் கடத்தல் வழக்கினுடைய விசாரணையாளர்கள்ட்ட ஒரு பொய்யான காரணத்தை காட்டி அவங்களை எங்கே கைது பண்ணுன்னு ஒரு செட்டப்போட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அப்படிப்பட்ட செட்டப்பில் ஒப்படைக்கும் போது அதுக்கான சாட்சிகளையோ தரவுகளையோ எதையும் முறையை ஆவணப்படுத்தாமல் அப்படியே ஒப்படைச்சிடுறாங்க. இதனால தான் இந்த வழக்கில் பல உண்மையான சாட்சி இல்லாமல் பொய் சாட்சிகளை போடுறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்கிற அந்த சூழல்லையே 2001 மே மாதம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதில் அப்போ இருந்த திமுக ஆட்சி முடிஞ்சு போயிடுது. அதிமுக புதுசாக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே இந்த விசாரணையினுடைய போக்கு அப்படியே மாறுது. அதாவது ராஜ்குமார் கடத்தலில் என்ன நடந்தது, யாரெல்லாம் கைது பண்ணி வச்சுருக்காங்க, யாரெல்லாம் அடுத்து கைது பண்ணணும், விசாரணை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற நிலையில் இருந்து இதை அப்படியே ஒதுக்கி வைங்க. அடுத்த கட்டமாக இதில் யாரெல்லாம் புதுசாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் தயாராகுது. அந்த பட்டியலுடைய அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை கடுமையை எதிர்த்து எழுதிக்கிட்டு இருந்ததில் பார்த்தீங்கன்னா நக்கீரன் ஊடகம், இதனுடைய ஆசிரியராக இருக்கிற கோபால் அவரை உள்ளே கொண்டு வரணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. அவரை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்கான துவக்கமாக என்ன உள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் கொண்டு வர்றாங்க. எங்களை இந்த வழக்கில் எப்படி குற்றவாளியாக சேர்க்கலாங்கிறதுக்காக சில பொய்யான சாட்சிகளை அந்த மலைப்பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் மூலமாகவே உருவாக்குறாங்க. அப்படி ஒரு 5-6 பேர் அங்கே கைது பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னையும் ஆசிரியரையும் கைது பண்ணி எங்களை காவல் உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் அடுத்த கட்ட நகர்வு கலைஞரை நோக்கி போகுது, ரஜினிகாந்த் அவர்களை நோக்கி போகுது. இதுக்கு எல்லாமே சரியான சான்றுகள் அமையாத அந்த சூழல். அதுக்கு பிறகு ராஜ்குமார் கடத்தலின் போது திருச்சி சிறையில் இருந்த 5 சிறைவாசிகளை வீரப்பன் விடுதலை சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு. அதில் முக்கியமான நபர் யார் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சிறையில் இருந்துகிட்டே இந்த கடத்தலை திட்டமிட்டு நடத்தினதாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து அவரையும் பிணையில் போகிறத தள்ளி போடுறதுக்கான வேலைகள், இல்லை அவர் வேற வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கான வேலைகளில் அவரும் அவருக்கு அடுத்து சத்தியமூர்த்தி இப்படி இன்னும் சிலரை உள்ளே கொண்டு வர்றாங்க. இதை நிரூபிப்பதற்காக திருச்சி சிறையினுடைய அப்போ காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர், சிறைத்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் தாஸ். அவர் யாருன்னா இப்போ திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அப்பா. அவரை பொய் சாட்சியாக மாற்றுவதற்கும் பல முயற்சிகள் நடக்குது. நான் 2002ஆம் ஆண்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் நள்ளிரவு 2-2:30 மணிக்கு ரவுண்ட்ஸ் வந்தவர் என்னை பார்த்து பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன டிபார்ட்மெண்ட்டு போங்க, என்ன காவல்துறை, என்ன அரசு, ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாம் திருச்சி சிறைக்கு வரும்போது சிவசுப்ரமணியம் வருவார், திறந்து விடுங்கன்னு ஹோம் செக்ரட்டரிருந்து ஃபோன் வரும், சிஎம்கிட்டருந்து ஃபோன் வரும், காமராஜ் சிவசுப்ரமணியம் வர்றாங்க, அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. செஞ்சு கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் ராஜ்குமார் மீட்புக்கு பெரிய அளவில் உதவியாக நாங்கள்லாம் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் லெவல் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன மிரட்டுறாரு, நீ இப்படித்தான் வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. என்ன கவர்மெண்ட் எனக்குலாம் அந்த டியூட்டியில் இருக்கிறது ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசிட்டு போனார். அப்போ என்ன சார் நடந்துக்கும் போது உங்களுக்கு எதிரான சில வழக்குகளில் பொய் சாட்சியாக கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது அப்படிங்கிறது மேலோட்டமாக சொல்லிட்டு போனார். அப்போ என்ன நடக்குதுன்னா 2002ஆம் ஆண்டு கோவை மத்திய சிறையினுடைய கண்காணிப்பாளராக இருந்த தாஸ் தான் 2000ஆவது ஆண்டு திருச்சி மத்திய சிறையினுடைய கண்காணிப்பாளராக இருக்காரு. அந்த காலகட்டங்களில் தான் ராஜ்குமார் கடத்தப்பட்டு காட்டில் இருந்த நேரத்தில் வீரப்பனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் முத்துக்குமாரை சந்தித்து பேசுறதுக்காக போகிறோம். ஏன்னா ஒரு கட்டத்தில் வெளியில் இருக்கிற பேச்சுவார்த்தை வீரப்பன் குழு உள்ள இருக்கிறவங்களுக்கு இருந்த முரண்பாடு, அவங்களுக்கெல்லாம் சரியான புரிதல் இல்லாத பேசிக்கிட்டு இருந்த இந்த விவகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆளுகிட்ட பேசி நமக்கு எதுவும் பிரயோஜனம் நடக்க போகிற மாதிரி தெரியல, இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. அடுத்த கட்ட நகர்வாக திருச்சி சிறையில் இருக்கிற முத்துக்குமாரை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். நானும் நக்கீரன் இணையாசிரியர் இருந்த காமராஜனும் முதல் முறையாக நாங்கள் போய் முத்துக்குமாரை பார்த்தோம். முத்துக்குமாரை பார்த்து பேசும்போது அவன்கிட்ட இருந்து ஒரு முதிர்ச்சியும் பக்குவமும், அரசு அப்படின்னா என்ன, காவல்துறைனா என்ன, அந்த பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய தூதுவர்கள்னா என்ன, வீரப்பன் குழுனா என்ன, ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவான பார்வை வச்சிருந்தார். யாரால் எது எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான தரவுகளாக வச்சிருந்தாரு. அவருடைய சில செய்திகளை நம்ம வீரப்பனுடைய பார்வை கொண்டு போனோம். அதுக்கப்புறம் முத்துக்குமார் சில வழக்குரைஞர்களை பார்த்து பேசினாரு, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணால். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜ்குமார் கடத்தல் பிரச்சனை ஒரு வேகமான நகர்வை நோக்கி போச்சு. அடுத்த கட்ட சந்திப்பில் கொளத்தூர் மணியனும் நானும் 2-3 முறை முத்துக்குமாரை சந்தித்து பேசுகிறான். பல நெடுமாறன், குளத்தூர் மணியன், நான், நக்கீரன், கோபால், மதுரை மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய வழக்கறிஞர் என்டி திவேன் உள்ளிட்ட ஒரு பெரிய டீமும் போய் 2 முறை திருச்சி சிறையில் இருந்த முத்துக்குமார் உள்ளிட்ட அந்த தோழர்கள் எல்லாம் பார்த்து பேசினா. இந்த காலகட்டத்தில் நாங்கள் போகிறது சந்திக்கிறது எல்லாமே அரசு தலைமைச் செயலாளர் மற்றும் முதலமைச்சருடைய உத்தரவின்படி தான் நடக்கும். அவங்களுடைய உத்தரவை எடுத்து எங்களை உள்ள சந்தித்து பேசுறதுக்கெல்லாம் அனுமதிச்சாங்க. இதுதான் நடந்தது. இதை சாட்சியாக போட்டிருந்தால் தாஸ் அவர்கள் சொல்றதுல எதுவும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடையாது. நாங்கள் போய் மனு கொடுத்தோம்,
அல்லது வேண்டுகோள் கடிதம் கொடுத்தா நாங்கள் பார்க்கல. எல்லாமே அரசு உத்தரவின் அடிப்படையில் போய் பார்த்தோம். இதுக்கே ஆதாரத்தை அவரால் கொடுக்க முடியாது. இருந்தாலும் சாட்சியாக வரலாம். ஆனால் அதுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரித்த விசாரணை அலுவலர்கள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவினுடைய விருப்பத்தை செயல்படுத்துகின்ற நோக்கத்தில் இந்த சந்திப்பு எல்லாமே, அதாவது ராஜகுமார் கடத்தப்பட்டு வீரப்பனோடு காட்டுக்குள் போன ஒரு 40 நாளுக்கு பிறகுதான் நாங்கள் முதல் முறையாக திருச்சி சிறைக்கு போகிறோம். இதை கொஞ்சம் கதையை மாற்றி ராஜகுமார் கடத்தல் நடப்பதற்கு முன்பாகவே நானும் ஆசிரியர் கோபால் அவர்களும் போய் அவங்கள பார்த்து பேசுனதாகவும், ராஜகுமாரை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வைக்க சொல்லி முத்துக்குமார் எங்ககிட்ட சொன்னதாகவும், அதை நாங்கள் மீண்டும் வீரப்பனிடம் சொல்லி இந்த வழக்குக்கு தூண்டுதலாகவே நாங்கள் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் வழக்கை கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இதுக்கான நெருக்குதல் தான் தாசு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெரிய அளவில் மன உளைச்சல் இருந்தார். அடுத்து சிறையில் நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாமே சேர்ந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு போயிட்டுது. அவர் கோவை மத்திய சிறையினுடைய பணியில் இருக்கும்போதே இறந்தார். அது 2003ஆம் ஆண்டு நடந்தது. இப்படிப்பட்ட சூழல் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது யாரை பொய்யாக இந்த வழக்கில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 24 குற்றவாளிகளை சேர்த்து அவங்களையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வச்சு உள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனால் 10 ஆண்டு காலம் இந்த வழக்கை விசாரித்தும் அந்த 24 பேர் மீதான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லாதனால 2010ஆம் ஆண்டு அந்த 24 பேரை வழக்கில் இருந்து விட்டுறாங்க. அதில் 9வது நபர் நான், 10வது நபர் திருமேனிங்கிறவர், 11வது நபர் நக்கீரன் கோபால், 12வது நபர் நிருபர் சுப்பு. நாங்கள் எல்லாமே அந்த வழக்கில் இருக்கிறோம். பிறகு இந்த 22 பேரையும் வழக்கிலிருந்து வெளியில் எடுத்து விட்டுட்டு மீதி இந்த 11 பேர் மீது, அதை இந்த காலகட்டத்தில் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடாலாம் இறந்துடுறாங்க. இறந்துனாங்களே அவங்களையும் அந்த வழக்கிலிருந்து பிரிச்சிடுறாங்க. வீரப்பன் குழுவில் இருந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த ரமேஷ் என்கின்ற தமிழ், அவரும் காணாமல் போயிடுறாரு, தலைமறைவாக இருக்காரு. அதனால் அவரையும் அந்த வழக்கிலிருந்து பிரிச்சிடுறாங்க. பிரித்து எடுத்ததுக்கு பிறகுதான் மீண்டும் 10 பேர் மேலே மற்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அந்த குற்றப்பத்திரிகை 2010ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைக்காக கோவை 3வது கூடுதல் விரைவு நீதிமன்றத்துக்கு வருது. அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலம் எல்லா நீதிபதிகளுமே தள்ளி போயிட்டு கடைசியாக நீதிபதி மணி அப்படிங்கிறவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. ரொம்ப நேர்மையானவர், சரியாக வழக்கை நடத்தக்கூடியவர்னு பேர் எடுத்து அவர் தான் அந்த வழக்கை வேகமாக விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது தான் இவ்வளவு முரண்பாடுகள் இந்த வழக்கில் வருது. இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் பல முரண்பாடுகள் வருது. அதையும் நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு விடுதலை படைங்கிற அமைப்பை சேர்ந்த அந்த தோழர்கள் எல்லாரையுமே தஞ்சை, திருச்சி, ஜெயங்கொண்டம், அரியலூர் இந்த மாதிரி பல இடங்களில் கைது பண்ணியிருக்காங்க. அவங்களையெல்லாம் அந்த இடத்துல கைது பண்ணதாக காட்டாமல் சிறப்பு அதிரடிப்படை போலீஸார் பல்வேறு இடங்களில் கைது செய்த மாதிரி காட்டுறாங்க. அப்படி காட்டப்பட்டதில் ஒருத்தர் மாறனை கோவை மாவட்டம் ஆலங்கொம்பு வனப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான வழியில் இவர் நடந்து வந்துட்டு இருந்தார். அப்போ நீங்கள் யார் இருக்கா இங்கே போகிறீங்க நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் முன்னுக்கு பின்புறமாக பேசினார். மீண்டும் எங்களுடைய முகாமுக்கு கொண்டு வந்து நாங்கள் விசாரித்த போது அவர் ராஜகுமார் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர் தான் மாறன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு நாங்கள் அவரை ஆலங்கொம்பு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சோம் அப்படின்னு சொல்லி சம்பத்குமார் அப்படிங்கிற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா இந்த வழக்கில் கொண்டு வர்றாங்க. அதற்கு பிறகு மாறனை அந்த போலீஸார் வழக்கு பதிவு செய்து தாளவாடி காவல் நிலைய குற்ற எண் 90/2000 இவர் தொடர்புடையவர்ங்கிற செய்தியை அனுப்பினதாகவும், அதற்கு பிறகு இந்த காவல் ஆய்வாளர் விசாரணையாளர்களும் அவரை விசாரித்து வாக்குமூலம் பண்ணதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில கொண்டு வராங்க. இதை மெய்ப்பிப்பதற்கான சான்றுகளாக எதுவுமே இல்லை. ஏன்னா இவர் அந்த ஆலங்கொம்பு வனப்பகுதியிலிருந்து வெளியில் வந்தபோது கைது செய்ததை பார்த்ததாக அல்லது அந்த இடத்துல இருந்ததாக எந்த சாட்சியும் முன்னிறுத்தப்படவில்லை. இது அவரை கைது பண்ணதாக சொல்றதுக்கான நம்பகத்தன்மையை இழந்துருது. இதே சில வழக்குகளை ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் கையாண்ட விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற மாதிரி இருக்கும். குறிப்பாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்த பொன்மாணிக்கவேல் இந்த மாதிரி விவகாரங்களை ரொம்ப பக்குவமாக கையாள்வார். அப்போ அவர் சொல்லக்கூடிய சில செய்திகளை நாங்கள் மைக்லேயும் கேட்டிருக்கோம். அவருக்கு முன்னால் உட்காந்து நான் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு வழக்கில் தொடர்புடைய ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணுறதாக இருந்தால் அல்லது கைது பண்ணி இருந்தால் வேறு இடத்துல கூட பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துக்கு அதை நிரூபிப்பதற்கான சான்றுகளை நம்ம கொண்டு வரங்கிற செய்தியை சொல்லும்போது அந்த கைது பண்ண அதிகாரி எங்கிருந்து என்ன நோக்கத்துக்காக தான் ஜீப்பில் புறப்பட்டதாக ஒரு ரெக்கார்ட் பண்ண சொல்லுவார். அவருடைய சிடி ஃபைலில் இந்த நோக்கத்துக்காக நான் இங்கிருந்து இன்னைக்கு காலையில் இத்தனை மணிக்கு நான் கிளம்பி இந்த வழியாக போனேன், போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு 20 லிட்டர் டீசல் அடிச்சு அப்படின்னு அந்த பில்லை வாங்கி அதில் சேர்த்து சொல்லுவார். அப்போ அந்த வண்டியை ஓடின டிரைவரையும் ஒரு சாட்சி அதில் கொண்டு வருவார். இவங்க போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு நபர் சந்தேகத்துக்கு இடமான நபர் வந்ததாகவும் அவரை இவங்க விசாரித்ததாகவும், அப்போ விசாரணையின் போது
பக்கத்தில் 2 பொதுமக்கள் இருந்ததாக சொல்லி அவங்களுடைய பேரையும் பதிவு பண்ணி அவங்களையும் சேர்த்து காவல் நிலையத்தை கூட்டிகிட்டு வந்து காவல் நிலையத்தில் வந்து விசாரித்ததாகவும் அந்த நபர்களுக்கு ஒரு 3 மணி நேரம் காவல் நிலையத்தில் இருந்த நேரத்தில், அதாவது காலை 9 மணிலிருந்து 12 மணி வரைனா ஒரு 11 மணிக்கு அந்த காவல் நிலையத்தில் பணியில் இருக்கிற ஒரு ஓட்டுநர்கிட்ட ஒரு 30 ரூபா காசை கொடுத்து இந்த நபர்கள், அதாவது சாட்சிக்காக வந்திருக்கிற அந்த நபர்களுக்கு காஃபி வாங்கிட்டு வர சொல்லியும் பிஸ்கட் வாங்கிட்டு சொல்லியும் அவங்களுக்கு கொடுத்ததாக ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவார். அந்த ரெக்கார்டு நாளைக்கு கோர்ட்டில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு மதியம் அங்கே இருந்ததா வந்து, அதாவது ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவர் விசாரணைக்கு இருந்தா சொன்னால் மதியம் 1:30 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற உணவகத்தில் போய் அவர் 2 பேருக்கும் 2 சாப்பாடு வாங்கிட்டு வந்து காவல் நிலையத்தில் கொடுத்ததாகவும், அந்த சாப்பாட்டுக்கு ஊழிய தொகை 60 ரூபா பில் போட்டு அந்த பில்லை இந்த வழக்கு ஆவணங்களோடு இணைக்கணும். அப்போ தான் அது நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். அவங்களும் அந்த நபர்கள் உண்மையிலேயே அங்கே வந்து சாட்சியம் கொடுக்குற நபர்கள் அங்கே வந்துட்டு போயிருக்கணும். அப்போ தான் அவங்க உண்மையை சொல்ல முடியும். எத்தனை மணிக்கு போனால் என்ன விசாரித்தாங்க, மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியும். அந்த மாதிரியே ஒரு செட்டப்பை உருவாக்கி இந்த வழக்கு கொண்டு போவார். அந்த வழக்கு நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு சாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி நடந்த நிகழ்வு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாமா தவிர மீதி எல்லாம் உண்மையாக இருக்குது. அப்போ அது நம்பகத்தன்மை உருவாக்கிறோம். அந்த மாதிரியான வேலைகளை இந்த வழக்கில் யாருமே செய்யலை. எல்லாத்தையும் வெளியே போட்டே விட்டாங்க. அதே மாதிரி அன்றில் என்கின்ற ஏழுமலையை கைது செய்து காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அது அவரையும் கியூ பிரான்ச் தான் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. பங்களாபுதூர் காவல் நிலையத்தில் விசாரிக்கும் போது பங்களாபுதூர் கிராம நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரை சாட்சிக்கு கூப்பிட்டதாகவும், அவர் சாட்சி காவல் நிலையத்தில் போய் ஒரு 3 மணி நேரம் இருந்ததாகவும், அதுக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு வீரப்பன் குழுவினர் கொடுத்த துப்பாக்கியை சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் போகக்கூடிய பாதையில் பண்ணாரி அதிரடிப்படை முகாம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஓடை பகுதி, புதுக்குய்யூர் பிரிவில் இருக்கிற ஓடை, அந்த ஓடையிலிருந்து வடக்கு பக்கம் 200 மீட்டர் தூரத்தில், சாலையிலிருந்து வலது பக்கம் ஒரு 200 அடி தூரத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் நான் பதிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அந்த இடத்தை இந்த கிராம நிர்வாக அலுவலர், அவருடைய உதவியாளர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட டீம் எல்லாமே புறப்பட்டு போய் நிலத்தில் ஆய்வு பண்ணி தோண்டி எடுத்ததில் அங்கிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்ததாகவும் அதை வந்து கிராம நிர்வாக அலுவலர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. வாக்குமூலத்தை எதிரிகள் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை பண்ணும்போது அவர் தோண்டி எடுத்ததாக சொல்கிறார தவிர எத்தனை அடி ஆழத்தில் இருந்தது, அந்த துப்பாக்கி எப்படி இருந்தது, எதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் விசாரணை அலுவலர் அந்த இடத்துலையே அந்த துப்பாக்கியை எடுத்து பேக் பண்ணி சீல் வச்சிட்டாரு அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆனால் காவல் அதிகாரி, அதாவது விசாரணை அலுவலர் சாட்சியத்தின் போது அந்த துப்பாக்கியை தரையில் 6 அடி ஆழத்திலிருந்து தோண்டி எடுத்ததாகவும், அந்த இடத்துல அதை நாங்கள் சீல் வைக்கல, காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம், ஆய்வு பண்ணி நாங்கள் சீல் வச்சோம், அந்த துப்பாக்கிக்குள்ளே தோட்டா இருந்ததா, எத்தனை தோட்டா இருந்தது, அது வெடிக்கும் தன்மையில் இருந்ததா, அந்த துப்பாக்கி வெடிக்குங்கிறத அங்கேயே சோதனை பண்ணி பார்த்தாங்களா அப்படிங்கிற எதுவுமே செய்யாமல் கொண்டு வந்து நாங்கள் காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கை பெறவில்லை அப்படிங்கிறனால இப்படி ஒவ்வொரு விவகாரங்களையும் தள்ளுபடி பண்ணிகிட்டே வர்றாங்க. அதே மாதிரி தான் பசவன் ஏற்கனவே கொடுத்ததாக சொல்லி அவருடைய தோட்ட சாலையில் வச்சிருந்த சொன்ன துப்பாக்கியும் பயன்படுமா பயன்படாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்படி ஒவ்வொரு சாட்சிகளையுமே கொண்டு போன விதம் நீதிமன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை பெறும் வகையில் இல்லை. அதனால் இந்த வழக்கை எல்லாமே ஒன்றொன்னா கழிச்சிட்டே வர்றாரு. கடைசியாக இன்னும் சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ராஜகுமாரோடு கடத்தப்பட்ட 4 பேரும் கடத்தப்பட்டு ஒரு 60 நாளுக்கு பிறகு ஒருத்தர் திரும்பி வந்துடுறாரு, 90 நாள் ஒருத்தர் வர்றாரு, 108 நாளில் மீதி 2 பேர் வர்றாங்க. இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கும்போது ராஜகுமாரை மட்டும்தான் வீரப்பன் கடத்தி கூட்டி போகிறாரு. மீதி 3 பேருமே ராஜகுமாருக்கு உதவியாக நாங்களாக விருப்பப்பட்டு போனோம் அப்படிங்கிறத வாக்குமூலத்தை சொல்லிடுறாங்க. அவங்கள கடத்தினதா சொன்னது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இங்கே தள்ளுபடியாகப்படுது. ஏன்னா இவங்க 3 பேரும் வீரப்பன் கடத்தின ஆள்கள் இல்லை, கடத்தப்பட்ட ராஜகுமாரோடு கூட போனவங்க அப்படிங்கிற அளவில் போயிடுது. கடத்தலுக்கு உடன்படாத வாக்குமூலமாக அமைஞ்சிருது. இந்த வாக்குமூலம் ஏன் இப்படி அமைஞ்சதுங்கிறத பற்றி விசாரணையாளர் தனியார் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணலாம். அதாவது இவங்க காட்டுக்குள்ளே போயிருந்த போது கடத்தல் தான் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணோம், பின்னால் அவங்க காட்டிலிருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு விசாரிக்கும் போது நாங்கள் 3 பேரும் விருப்பப்பட்டு தான் போகணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறது இவர் ஒரு விளக்கமாக போட்டுக்கலாம். அந்த விளக்கத்தையும் நீதிமன்றத்தில் போடல. அதே மாதிரி நாகப்பா 62வது நாள் காட்டிலிருந்து தப்பி வரும்போது புதுப்பீர்க்கடவுங்கிற ஊருக்கு வந்து அங்கிருந்து ஒரு டீ கடையில் பக்கத்தில் பால் சொசைட்டி இருந்தது. அதில் காலையில் நான் வந்து உட்காரும்போது யார் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிருந்தேன், கரடி அடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன். அந்த கதையை நம்பிட்டு எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் தாளவாடி போகணும், தொட்டக்காஜனூரில் எங்கள் சொந்தக்காரர் வீட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போது எனக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு செலவு காசு இல்லைன்னு சொன்னதுனால அங்கேருந்து அவங்க எல்லாமே ஆளுக்கு 1 ரூபா 2 ரூபா போட்டு எனக்கு 12 ரூபா பணம் கையில் கொடுத்தாங்க.
அந்த ஊர்லேருந்து பஸ் ஏறுறதுக்கு பண்ணாரி வரணும். பண்ணாரிக்கு நான் எப்படி போகிறது வழி தெரியலன்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒருத்தர் டிவிஎஸ் மோப்பட்டில் கொண்டாந்து நான் பண்ணாரியில் விட்டார். அங்கேருந்து நான் தாளவாடி வந்து திரும்ப நான் பெங்களூர் வந்துட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதில் அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் எல்லாமே உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையை நிரூபிப்பதற்கான சான்றா அந்த டீ கடைக்காரரையோ அந்த மொப்பட்டில் கொண்டாந்து விட்டவரையோ நீதிமன்றத்தில் சாட்சியமாக கொண்டாந்துருக்கணும், அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கணும். அப்படியும் இவங்க வாங்காம விட்டுறாங்க. அடுத்தபடியாக காட்டுக்குள் வீரப்பன் குழுவினருக்கும் நாகப்பாவுக்கும் ஒரு மோதல் நடந்து அந்த மோதலில் வீரப்பனை நாகப்பா வெட்டிட்டு வந்தது எல்லாமே பதிவு பண்ணியிருந்தாலும் நாகப்பாவினுடைய போட்டிருந்த சட்டையையும் லுங்கி உள்ளிட்ட பொருள்களை வாங்கி நீதிமன்றத்தில் ஆவணமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எந்த மாதிரியான சூழலில் தாக்கல் நடத்தப்பட்டது, அந்த சட்டையில் இருக்கிற ரத்த கரைகள் எல்லாமே ராகப்பாவுடையதா, அதில் வீரப்பனுடைய ரத்தம் இருக்குதா அப்படிங்கிறதை ஒரு மருத்துவருடைய ரிப்போர்ட்டை வாங்கி இருந்திருக்கணும். அதையும் இவங்க வாங்காமட்டுறாங்க. இப்படி எல்லா செய்திகள்லையுமே போலீஸார் கோட்டை விட்டு கதையை மட்டுமே கொண்டு வந்ததனால் நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெறவில்லை அப்படிங்கிறத நீதிபதி சொல்றாரு. இதையெல்லாம் விட நீதிபதி இந்த வழக்கில் குறிப்பிட்டு சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, கடத்தப்பட்ட 4 பேருடைய குடும்பத்தை சார்ந்த இரத்த உறவுகள் யாருமே புகார் கொடுக்கல. அவங்க ஏன் புகார் கொடுக்கல, அவங்களுக்கு என்ன மாதிரியான பயம் இருந்திருக்கு, அவங்களுக்கு புகார் கொடுக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஆய்வாளர் ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்துருக்கலாம். அதையும் கொடுக்கல. கிராம நிர்வாக அலுவலராக இருந்த கோபால் முதல் நாள் இரவு கடத்தப்பட்டு மறுநாள் இரவு தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது. அதுக்கு பிறகு தான் நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் இவருக்கு தகவல் தெரியாமல் போனதுக்கான காரணம் என்னங்கிறதையும் அவருடைய வாக்குமூலத்தில் வாங்கல. ஆனால் இன்னொரு சாட்சி ராமமூர்த்திங்கிற ஒருத்தர் சாட்சியாக கொண்டு வராங்க, அரசு சாட்சி. அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் இரவு 10 மணிக்கெல்லாம் ராஜகுமார வீரப்பன் கடத்திட்டாருன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ராஜகுமாருடைய குடும்பத்தில் இருந்த அவங்களுடைய உறவினர்களை காலை 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாகவே தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் பலர் போய் சந்திச்சு விசாரிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஊடகங்களில் படமாகவும் வந்திருக்கு, செய்தியாகவும் வந்திருக்குது. அப்போ தனக்கு முழுமையாக தகவல் தெரியாது அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. தகவல் தெரிந்தும் என்ன காரணத்தினால் புகார் கொடுக்க காலதாமதமானதுங்கிறத அவரோ அல்லது விசாரணை அலுவலரோ ஒரு அறிக்கையாக போட்டிருக்கலாம். அந்த அறிக்கையும் போலீஸார் போடலை. அதனால இது எல்லாமே நீதிமன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை இழந்து விட்டது அப்படிங்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் கடத்தப்பட்ட ராஜகுமாரும் அவருடைய மனைவி அந்த கேசட்டை வாங்கிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்த பர்வதம்மாவும் இந்த வழக்கில் சாட்சி சொல்ல வரமானேன்ட்டாங்க, வாக்குமூலமும் தரமானேன்ட்டாங்க. அதனால நாங்கள் அவங்கள இதிலிருந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னங்கிறதையும் இந்த ரிப்போர்ட்ல முழுமையாக சொல்லலை. அதே நேரத்தில் இந்திய அரசியல் சட்டத்தின்படி கன்னட நடிகர் ராஜ்குமார் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, அவர் ஒரு இந்திய குடிமகன். அந்த அடிப்படையில் கடத்தப்பட்ட ஒருத்தர் புகார் கொடுக்க வரலனாவோ சாட்சியம் சொல்ல வரலனாவோ அவர் மேலே சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கலாம். அதை ஏன் எடுக்கலை, அதுக்கு என்ன தடை இருந்தது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான அறிக்கையும் இங்கே தாக்கல் பண்ணல. அதனால ராஜகுமார் கடத்தல் அப்படிங்கிறது முழுமையாக நடந்தது, இப்படித்தான் நடந்தது, இதெல்லாம் நடந்ததுங்கிறத எந்த விதமான சான்றுகளோடும் காவல்துறை நிரூபிக்க தவறிவிட்டது. அதனால குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த 9 பேரும் இதுக்கான தண்டனையை அனுபவிக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கில் இருந்தவர்களை நான் விடுதலை பெறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக கடத்தப்பட்ட ராஜகுமார் காட்டில் இருந்த அந்த 108 நாட்கள் நடந்த அந்த நேரத்தில் தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் சார்பாக ஒரு தூதுக்குழு அமைக்கப்பட்டு நக்கீரன், ஆசிரியர் கோபால், சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 4 முறை சந்திச்சு பேசுகிறாங்க. 5வது 6வது சந்திப்புகள் எல்லாமே பல நெடுமாறன், கல்யாணி, சுகுமாரன் உள்ளிட்ட இன்னொரு தூதுக்குழு, குளத்தூர் மணி அண்ணன் உள்ளிட்ட பலர் சேர்ந்து போகிறாங்க. இவங்க எப்படி பேச்சுவார்த்தை தொடர்த்தினாங்க, எப்படி வீரப்பனை சந்திச்சாங்க, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, காட்டுக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க, இதனுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்னு இவங்க யாரையும் சாட்சியாக விசாரிக்கப்படவில்லை, நீதிமன்றத்தில் சாட்சியாக கொண்டு வரவில்லை. அதனால வீரப்பன் ராஜகுமாரை கடத்தினாருங்கிறதை உறுதிப்படுத்தவும் முடியல, வீரப்பன் ராஜகுமாரை கடத்துறதுக்கான காரணம் என்னங்கிறதையும் உறுதிப்படுத்த முடியல, கடத்தப்பட்ட ராஜகுமாரோடு இவங்க 108 நாள் காட்டுக்குள்ள இருந்தாங்கிறதையும் உறுதிப்படுத்த முடியல, அதுக்கான ஒரு தூதுக்குழு போச்சு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்த அரசு தவறிட்டது, காவல்துறை தவறிட்டது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற யாரும் குற்றத்தை செய்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்கான சரியான சான்றுகள் இல்லாததுனால இந்த வழக்கிலிருந்து இவங்களை விடுதலை பண்ணிட்டு 2018 செப்டம்பர் 25 அன்னைக்கு கோபி 3வது விரைவு நீதிமன்ற நீதிபதி மணி அவர்கள் இந்த வழக்கில் இருந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளிச்சிடுறாரு. தீர்ப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அவர் ஓய்வு வருகின்ற நேரம் வரைக்குமே பல சிக்கல்களை அனுபவித்தார்.
காவல்துறையும் அரசும் இப்படித்தான் வரணும்னு விரும்பி இருக்கு. ஆனால் அந்த விருப்பத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுனால அதனுடைய பல பாதிப்புகளை நீதிபதி மணி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்திருந்திருக்கு. அதற்கு பிறகு உடனடியாக சிபிசிஐடி போலீஸார் இதை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உயர்நீதிமன்றமும் விசாரணை நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே சரியானது. விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் விடுதலை செய்தது சரிதான். வழக்கை நிரூபிப்பதற்கு காவல்துறை தரப்புல சரியான ஆவணங்களை கொடுக்க முடியலைங்கிறத ஏற்றுக்கிட்டு மீண்டும் அந்த 9 பேரையும் விடுதலை செய்தது சரிதான் அப்படின்னு தீர்ப்பை நேற்றுக்கு வழங்கியிருக்காங்க. ஒரு காவல்துறை அலுவலர் ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல சாட்சிகளை பல வழக்குகளை நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஆனால் எப்படி விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வழக்கு தான் உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு முரண்பாடுகளோடு இந்த வழக்கை காவல்துறை விசாரித்து கையாண்டிருக்குது. இது லட்சுமணசாமிங்கிற ஒரு தனிநபர் செய்த குற்றமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த விசாரணை அலுவலர். இன்னும் சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் நடந்த முதல் வீரப்பன் வழக்கினுடைய விசாரணை அலுவலரும் அவர் தான் இருக்காரு. அதே மாதிரி கடைசியாக பாப்பாரப்பட்டியில் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் இவர் பெண்ணாகரம் காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளராக இருக்காரு. அந்த அளவுக்கு வீரப்பன் வழக்கோடு நல்ல நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். ஆனால் அவர் தன்னுடைய விருப்பப்படி இந்த வழக்கை நடத்த முடியாமல் மேலிருந்து யாரோ கொடுத்த ஒரு ரிமோட்டுக்கு வேலை செஞ்சதுனால எதையும் ஒழுங்காக கொண்டு வர முடியாமல் எல்லாத்தையும் பிச்சு அங்கேருந்து போட்டு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்காங்க. உள்ளபடியே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத முதல் நிலையிலேயே விசாரணை கொண்டு போயிருந்தாங்கன்னா அதையெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கான சான்றுகளை உருவாக்கி இருக்க முடியும், சான்றுகளை சேகரிச்சிருக்க முடியும். ஆனால் இடையில் ஒரு 22 பேரை பொய்யா உள்ளவங்க வந்து சேர்த்து அவங்க மேலேயும் வழக்கு போட்டு அவங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு திரும்ப அவங்க மேலே குற்றம் வைக்கிறதுக்கான பதிவுகள் ஆதாரங்கள் எதுவும் இல்லாதனால மீண்டும் அவங்களெல்லாம் வழக்கில் வெளியில் எடுத்துட்டு பழைய ஆட்களையே உள்ளே கொண்டு வந்தபோது ஏற்பட்ட குளறுபடினால இந்த வழக்கு சின்னாபின்னமாகி கடைசியில் எதுவும் இல்லாமல் போயிருக்கு. 2000ஆவது ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி இரவு ராஜ்குமார் கடத்தப்பட்டாருங்கிறதுலேருந்து 108 நாட்களுக்கு பிறகு அவர் வீரப்பனால் விடுவிக்கப்பட்டு வெளியில் வந்தாருங்கிறது வரைக்கும் அவ்வளவு நிகழ்வுகளுக்குமே ஆதாரங்கள் இருக்குது. வீடியோ இருக்குது, செய்தித்தாள்கள் இருக்குது, பார்த்த சாட்சிகள், கேட்ட சாட்சிகள், நடைமுறையில் உலகத்தில் நடந்த பல நிகழ்வுகள் அதுக்கெல்லாமே சான்றாக இருந்திருக்கு. ஆனால் அந்த சான்றுகளில் எதையுமே நீதிமன்ற ஆவணமாக கொண்டு போகாமல் பொய்யான சில காரணங்களை மட்டுமே கொண்டு வந்து இந்த வழக்கில் போட்டு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போலீஸ் நினைத்ததனுடைய விளைவு இந்த வழக்கிலிருந்து அவங்க முழுமையாக விடுதலையாக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு கேள்விக்குறி என்னன்னா, இவ்வளவு பட்டவர்த்தனமாக நடந்த ஒரு விஷயத்திலேயே போலீஸார் முழுமையாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியலன்னா இவங்க மற்ற வழக்குகளெல்லாம் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலையாகிறதுக்கும் வழக்கு தள்ளுபடியாகிறதுக்குமான காரணம் என்னங்கிறத அந்த 96 பக்க தீர்ப்பில் இருக்கிற செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.